அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த லெந்து காலத்தின் நாளிலே உங்களை சந்திக்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்க மேலே ஒரு கசப்பு இருக்குதா, இதுதான் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க வேண்டும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் அப்படிம்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படிம்பாங்க. அவங்கள கண்டா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள கண்டா கோபம் வரும், எரிச்சல் வரும். இது எல்லாமே ஒரு கசப்பின் சுபாவம், மன்னிப்பு இல்லை. இந்த கசப்பு வெளியே ரொம்ப தெரியாது. வெளியே பார்க்கும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனால் உள்ளே அந்த கசப்பு இருக்கும். இந்த கசப்பு உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை நம்ம இழந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசியில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அப்போ இந்த ரேஸ் கான்டெக்ஸ்டில் தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியங்களெல்லாம் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த கசப்பு இருக்கவே கூடாது. இந்த கசப்பு இருக்குமானால் நம்மளால் மன்னிக்க முடியாது. மற்றவங்க செய்த குறைகளை நம்ம ரொம்ப பெருசாக பேசுவோம் ஒழிய அதை மன்னிக்கிற ஒரு குணம் வராது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, இந்த ஒரு அப்படியே கசப்பு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஸ்ட்ரக் ஆகிவிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம அதிகமாக வளரணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு இருக்குதா? இந்த கசப்பு உள்ளத்துக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாயிரும், ஒரு மோசமான சிச்சுவேஷனுக்கு போயிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. உள்ள கசப்பு இருக்கிறது வெளியே தெரியாது. ஆனால் அந்த வேர் அப்படியே போயிட்டே இருக்கும் பாருங்களேன், அந்த வாழ்க்கை அப்படி வீணாயிரும். இன்றைக்கு பைபிளில் கசப்போடு வாழ்ந்த, அது நிமித்தமாய் ஆசீர்வாதங்களை இழந்த சில பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கிறது ஏசா ஒரு பயங்கரமான கசப்பு தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபின் மேலே. அவன் ஒரு கூழுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். ஆனால் யாக்கோபின் மேலே ஒரு கசப்பு இருந்தது நிமித்தமாக அதை நிரந்தரமாக இழந்து போனான். அந்த கசப்பான வேர் அப்படின்னு சொல்லும்போது டைரெக்டாக அது ஒரு ஏசாவை தான் நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம எடுக்க முடியும். அவ்வளோ பயங்கரமான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது, ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா, அந்த 17ஆம் வசனத்தில் பாருங்கள், பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அப்போது ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு இருந்தால் ஈஸியாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்விடும். ஈஸியாக நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போய்விடுவோம். அதே போல் இன்னொரு மனிதரை நம்ம பார்க்கலாம், சவுல். தாவீதின் மேலே ஒரு பொறாமை, இது நிமித்தமாய் ஒரு பெரிய கசப்பு. இந்த கசப்பு வந்ததுனால தாவீதை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரை பண்ணான். அது நிமித்தமாய் சவுல் தன்னுடைய ராஜ்யபாரத்தையே இழந்து போய்விட்டான். அப்போது தேவன் கொடுத்த ஒரு ஸ்தானம், இப்போ சவுலுக்கு ராஜ்யபாரத்தை தேவன் தான் கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த கசப்பு வரும்போது தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை நம்ம இழந்து போயிடுவோம். ஆமேன்.
ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, காயினுடைய வாழ்க்கையில் அவன் ரொம்ப கோபம், கசப்பு, அது நிமித்தமா தேவனுடைய சந்நிதியை அவன் இழந்து விட்டான். ஆதியாகமம் 4:14 இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேனே அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். இப்போது தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்ததுனால, இவனுடைய காணிக்கை அங்கீகரிக்காததுனால இவனுக்கு ஒரு கசப்பு, அது நிமித்தமாய் தேவ சந்நிதியிலிருந்து தள்ளப்பட்டார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஆதியாகமம் 4:7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்குமே. அப்போ மனம் திரும்ப முடியலை, அவன் கொலை செய்கிறான். அந்த தன்னுடைய சகோதரன் மேலே இருந்த கசப்பினால் கொலை செய்ததுனால அவனுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாய் முடிந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியை கேளுங்க, நான் எனக்குள்ள ஒரு கசப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். இப்போ மிரியாம் பாருங்களேன், மோசேயை பற்றி ஒரு கசப்பான காரியங்களை, அந்த கசப்பான ஒரு எண்ணம் இருந்ததுனால அவனை ஒரு விமர்சனம் பண்ணுற அவனுடைய திருமணத்தை பற்றி. அப்போது அதனால அவளுடைய வாழ்க்கையில் ஒரு தற்காலிக ஆசீர்வாதத்தை இழந்து போனாள். ஒன்று குஷ்டம் வந்தது, சபை அந்த இடத்தை விட்டு, அவங்க பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ரொம்ப வேதனையான காரியம். மோசே அவளுக்காக கெஞ்சுகிறான், ஆண்டவர் குணமாக்கினார். ஆனாலும் 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே இருந்தாள். இப்படி இந்த கசப்பு ரொம்ப ஆபத்தான காரியம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆபத்தான காரியம் இதுன்றது நமக்கு தெரியலை. ஆகையினால நம்முடைய இருதயங்களில் ரொம்ப கசப்புகளை நம்ம வளர்த்து கொண்டே இருக்கோம். அது தேவனுடைய கிருபையை இழக்க செய்யும். ஸோ இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. அது மன்னிக்கிறதுல தாமதிக்கவே கூடாது. அது பழைய காயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவங்க மூலமாக நிறைய காயங்கள் இருக்கும். அந்த காயங்களை அப்படியே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். சமாதானத்தை தேடணும். சமாதானத்தை நம்ம பகைக்கக்கூடாது. அதே போல் பரிசுத்தத்தை நாட வேண்டும். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், அந்த கசப்பை வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமாக நான் வாழ முடியாத ஆண்டவரே, உம்முடைய கிருபை நான் இழந்து போவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட விரும்புகிறார். இந்த லெந்து நாட்களில் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். யார் மேலேயாவது கசப்பு இருந்துச்சுன்னா உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு தைரியத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேளுங்க. அவங்கள நான் மன்னிச்சிடுற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஃபோன் பண்ணி பேச முடிஞ்சால் ஃபோன் பண்ணி பேசுங்க. எல்லா காரியங்களையும் நீங்கள் செட்ராக்ட் பண்ணும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ரொம்ப டிலே ஆகுது இல்லையா? காரணம் இதுதான், கசப்பு தான். இந்த கசப்பை நீங்கள் எடுத்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தானாக வரும். ஸோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்புகளுக்கு இடம் கொடுக்காதுங்க. சமாதானமாக இருக்கணும்னு விரும்புங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸோ இந்த கசப்பான வேர் உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்து விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே யார் மேலேயாவது கசப்பு இருக்குமானால் ஆண்டவரே நீர் அதை எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவைகளை ஆண்டவரே நாங்கள் உடனே விட்டு ஒப்புரவாகும்படியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே இன்றைக்கு எத்தனையோ கணவன் மனைவிக்குள்ளே கசப்பு, ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே கசப்பு, சிப்ளிங்ஸ்குள்ளே கசப்பு, எத்தனையோ வருடங்களாக பேசாமல் இருக்கிற ஒரு கசப்பு, ஆண்டவரே அதையெல்லாம் நீர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே இந்த கசப்புகள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து விடுகிறது தகப்பனே. ஆண்டவரே அப்பா தடையில்லாமல் உடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக என் ஆண்டவர் இன்றைக்கு அந்த கசப்புகளை எல்லாம் எடுத்து போட கிருபை கொடுப்பீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கசப்பெல்லாம் விட்டு கொடுத்து மன்னிப்பு அவர்களை மன்னித்து நீங்களும் அவர்களோடு ஒப்புரவாகும்போது உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தடையில்லாமல் சேரும். God bless you.